ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ வந்து சென்னையிலிருந்து தான் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தி பரோட்டா மாஸ்டர் அப்படின்ற ஒரு ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த பரோட்டா டேஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஊரை கம்பேர் பண்ணல இந்த பரோட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து நான் இந்த டைப்பில் எடுக்கல, இப்படி தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நம்ம வந்து பரோட்டா, நூல் பரோட்டா 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கம்பேரிங் டு நம்ம ஊர், அதாவது நம்ம வில்லேஜ் சைடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து குட்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ரேட்டு காஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. 100% சொல்லுவேன். 100% வந்து நம்ம ஊர் காசுக்கும் இதுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுப்பாங்க. சாம்பார் வந்து கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றி எடுத்து டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தே இல்லை. ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 100% சொல்லுவேன். அதுக்கப்புறம் நூல் பரோட்டா டேஸ்ட் பண்ணால், நூல் பரோட்டா வெறும் பரோட்டா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட். நூல் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வெறும் பரோட்டா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் குழம்பு வந்து ஒர்த்து கிடையாது. இதோட ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கடைசியாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒர்த்து கிடையாது கண்டிப்பாக. இது பார்த்தீங்க அப்படின்னா குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வெரி ஒர்ஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் குழம்பு கெட்டி குழம்பு சட்னியை அடித்து நாக் அவுட் பண்ணும்போது இருக்கிற டேஸ்ட் இதில் கண்டிப்பாக இல்லை. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பரோட்டா, ஒரு நூல் பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க.